உங்கள் பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். பர்சன் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆர்எல்ஸ் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம், அந்த ஒரு லெஸ் காண்டாக்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு அவங்க என்னென்னா லைக் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்பை ரொம்பவே வந்து வேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க பர்சனல் லைஃப்பை ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி யூஎஸ் அந்த மாதிரி பேஸ்டு யூஎஸ் யூகே அந்த மாதிரி வந்துட்டு லைக் அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப யோகா பேஸ் பண்ண ஒரு சில விஷயமே இருக்குது, ஜிம், யோகா, ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றத நான் அவங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களோட ப்ரையாரிட்டியை தான் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸாக இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க இப்போதைக்கு அவங்க பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ ஏன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் அவங்களோட ஒர்க்ஸில் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட தான் திருப்பி வரப்போகிறாங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட்.